ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் வாழைப்பழம் இருந்தால் இந்த ஸ்வீட்டை உடனே செஞ்சு பாருங்கள். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பழமான வாழைப்பழமாக 2 எடுத்திருக்கேன். ரஸ்தாளி, நாட்டு வாழைப்பழம், பூவம்பழம், இப்படி எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் செய்யலாம். நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும். தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பனானா ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கங்க. நெய்லையே ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட கலருக்காக 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தேங்காயும் நெய்யில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 வாழைப்பழம் இருந்தால் போதுங்க. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் பாலையும் அளந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். பாலும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். நம்ம சேர்த்துருந்த பால் ஓரளவு வத்திருச்சு பாருங்கள். கையெடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாலில் ரவையும் நல்லா வெந்துடும். இந்த ஸ்வீட் கூட உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு சில வாழைப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்போட அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. நான் சேர்த்துருக்க சர்க்கரை மீடியமான இனிப்பாக இருக்கும். நல்லா கெட்டியாயிருச்சு. கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடணும். கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மிதமான சூடில் இருக்குது. உருண்டை பிடிச்சிடலாம். பணியார சட்டியில் தான் நம்ம இந்த உருண்டைகளை சுட்டு எடுக்க போகிறோம். பணியார குழி எந்த அளவு பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையோட அளவோ பெருசாவோ சின்னதாவோ உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும். இதே போல் மீதம் இருக்க எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பணியாரக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கணும். உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை பணியார குழியில் வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா உருண்டையும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். வாழைப்பழம் சேர்த்து செஞ்சுருக்கனால இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பனானா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.